ஹாய் மக்களே. ஒரு வீட்டுக்கு வர மருமக அப்படியே அடக்க ஒடுக்கமா குத்து விளக்கு ஏத்துற குடும்ப பெண்ணா இருக்கணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளும் பேக்ரவுண்ட்ல பிளட் அண்ட் கோர் பார்க்குற ஒரு தரமான அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டருங்க. பாவம், இந்த விஷயம் தெரியாத அந்த மாமியார் குடும்பம் என்ன பண்ணுது தெரியுமா? புதுசா வந்த மருமகளை வச்சு செஞ்சு டார்ச்சர் பண்றாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா, வீட்டு வேலை உருப்படியா செய்வியா அப்படின்னு காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் ஏகப்பட்ட நச்சரிப்பு பண்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த மொக்க டார்ச்சரை தாங்க முடியாம நம்ம மருமக கடுப்பாகி, டேய் நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஒரிஜினல் ரவுடி முகத்தை ஓப்பனாவே காட்டுறாங்க. அவ்வளோதாங்க. அது வரைக்கும் சீன் போட்ட குடும்பம் மருமகளோட நிஜ கேங்ஸ்டர் முகத்தை பார்த்த உடனே ஜர்க்காகி பயத்தில் நடுங்கி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, போக போக அந்த மருமகளாலே அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் மரண மாசான அச்சுறுத்தலும் தேடி வருதுங்க. ஆனால் அங்கே தாங்க எல்லாரும் எதிர்பார்த்ததை விட யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான மெகா ட்விஸ்ட் நடக்குது. அங்கே தாங்க இந்த படத்தோட கதையை வேற லெவலில் சூடு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கும் பல பெண்களோட வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்கள எப்படி 4 செவத்துக்குள்ளேயே முடக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாகவும் அதே சமயம் செம கமர்ஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அந்த வெறித்தனமான கிளைமேக்ஸ் என்ன, அந்த குடும்பத்துக்கு வந்த ஆபத்துல இருந்து மருமகை எப்படி காப்பாற்றினா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் இந்த படத்தோட ஒரிஜினல் கதையை உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு வருவோமே. லவ் மேரேஜுக்கு வீட்டில் சம்மதிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தான் நம்ம ஹீரோ. ஓடி போய் அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பல வருஷமும் ஓடுது. திடீர்னு ஒரு நாள் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்ற செய்தி இவனுக்கு வருதுங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, தங்கச்சி கல்யாணத்துக்காவது போய் எப்படியாச்சும் குடும்பத்தை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் கார் ஏறி ஊருக்கு வராங்க. அப்படி இவன் வீட்டை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அந்த பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம சமந்தா தான். இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் ஹீரோவோட வீட்டில் யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. இப்போ எப்படியாச்சும் எல்லாரையும் கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பார்த்தா தங்கச்சியோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஏரியாவிலேயே பேசப்படுற அளவுக்கு தடபுடலை பயங்கர கிராண்டாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவோட தம்பி. அவன் வேற யாருமே இல்லைங்க, அதே ஊரில் ஒர்க் பண்ணுற ஒரு கெத்தான போலீஸ் ஆஃபீஸர். இவன் தான் இப்போ அண்ணனையும் அண்ணியையும் ரிசீவ் பண்ணுறான். ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே தாங்க சீனே மாறுது. அங்கே இருக்கிற யாருமே இவங்க 2 பேரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்ற ரேஞ்சுக்கு செம கடுப்பில் தீய வாரி கொட்டுறாருங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே பையன்கிட்ட மட்டும் ஓரளவு நார்மலாக பேசுகிறாங்க. ஏன்னா என்னதான் வீட்டை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பெத்த மனசு சும்மா இருக்குமாங்க? பையன் மேலே இருக்கிற பாசம் உள்ளுக்குள்ளே அப்படியே தானே இருக்கும். என்னதான் கோபம் இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடிப்போன பையன் இப்போ கட்டின பொண்டாட்டியோட வாசலில் வந்து நிற்கிறான். இந்த நேரத்தில் துரத்தக்கூடாது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு, சரி வந்தாச்சு தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம சமந்தாவோட ஹஸ்பண்ட் தாங்க அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு. ஸோ பெரிய பையன் இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததை நினச்சி உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தாங்க. பையன் வந்தாச்சு, ஓகே. ஆனால் கூட வந்திருக்காளே மருமக, இவ எப்பேற்பட்டவ, இவ பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு டவுட்டும் கேள்வியும் அவங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ள குடைச்சலாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால நம்ம சமந்தாவை பற்றி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட ஹீரோவோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. அதனால வந்த உடனே சமந்தாவை சோபால உட்கார வச்சு, நீ யாருமா, உன் பேர் என்ன, உன் பூர்வீக எது அப்படின்னு மொத்த ஹிஸ்ட்ரியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சமந்தா தான் கதையை ஓப்பன் பண்றாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த ஊர் வழக்கப்படி அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, என்ன ஜாதி என்ன குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது, ஏன் உருப்படியா சமைக்க கூட தெரியாது அப்படின்னு சமந்தா சொல்ல சொல்ல ஹீரோட குடும்பத்துக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. டேய், இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணையாடா என் பெரிய பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என் பையன் தான் ஏதோ அவசரப்பட்டு பின்விளைவு தெரியாம இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, நீ ஒரு ஓரமா இந்த வீட்டுக்கு மருமகளா இருமா அப்படின்னு சமந்தாவை டோட்டலா கண்டுக்காம அப்படியே கேர்லெஸ்ஸா ஒதுக்கி வைக்குதுங்க அந்த குடும்பம். ஆனா அவங்க பண்ற இந்த அலட்சியமான பிஹேவியரை பார்த்தாலும் நம்ம சமந்தாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல மருமக அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா சொந்தன்னு எதுவுமே இல்லாம அனாதையா வளர்ந்ததால நமக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சா அவங்கள உயிரே வச்சு தாங்கணும் அப்படின்றது தான் சமந்தாவோட லைஃப் லாங் கனவா இருந்திருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் குடும்ப பொண்ணுன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், சாமி கும்பிட தெரியணும், ஸ்லோகம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற 2K கிட்ஸ்ல இருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பணிவிட செய்யணும். சுருக்கமாக சொன்னால் ஒரு ஆளினால் அழகுராணி மாதிரி வீட்டு வேலையை அத்தனையும் அத்துப்படியாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் அவங்கள ஒரு நல்ல குடும்ப பொண்ணாக அந்த வீட்டில் ஏற்றுக்குவாங்களாம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குங்க.
விடியற் காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பக்தி பலமாக சாமி கும்பிடுறது தான் அவங்களுடைய வழக்கம். வழக்கம் போல் எல்லாருமே துளசி மாடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அங்கே தாங்க நம்ம சமந்தாவுக்கு பெரிய ஆப்பே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா துளசி மாடத்துக்கு எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பூஜை பண்ணணும் இவங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாதுங்க. அப்போன்னு பார்த்து மாமியார் ஆண்டி, மருமகளே அப்படியே அந்த மங்கள பாட்டையும் பாடுமா, கற்பூர ஆர்த்தியை ஏத்துமா அப்படின்னு அடுத்தடுத்து சிலபஸ்லேயே இல்லாத கேள்வியாக கேட்குறாங்க. அங்கே இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாரும் அவங்க தாலியை எடுத்து பக்தி பரவசமாக குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நாமளும் குங்குமம் வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சமத்தா கழுத்தில் கையை வச்சு பார்த்தா அங்கே தாலியை காணோங்க. ஐயோ தாலியை பெட்ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே தாங்க கதையில் அடுத்த பஞ்சாயத்தும் ஆரம்பிக்குது. என்னதான் சமந்தா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருந்தாலும் அவங்க வீட்டை எதிர்த்து ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் நம்ம போலீஸ் தம்பி இருக்கார்ல, அவருக்கு இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் பார்த்து முறைப்படி நிச்சயம் பண்ணி அடக்க ஒடுக்கமான ஒரு குடும்ப பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 2வது மருமகளும் இப்போ இதே வீட்டில் தாங்க இருக்காங்க. இப்போ புதுசாக வந்த நம்ம சமந்தா இந்த வீட்டில் எப்படியாச்சும் ஒரு நல்ல மருமகள்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபீல்டில் இறக்குறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த 2வது மருமக சும்மா இருப்பாளாங்க. யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோதாவில் குதிக்கிறான். என்னதான் சமந்தா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மொத்த வீட்டையும் தனியோட ஆளாக தன்னோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருந்தது இந்த 2வது மருமக தாங்க. சமந்தாவுக்கு பூஜை புனஸ்காரம் என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த 2வது மருமகளும் விடிஞ்சா எப்படி பூஜை பண்ணணும், யாருக்கு என்னென்ன சமைச்சு போடணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு அத்தனையும் விரல் நுனியில் வச்சிருக்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நீ கெட்டிக்கேரியா இல்லை நான் கெட்டிக்கேரியா அப்படின்னு ஒரு பயங்கரமான சைலண்ட் வாரே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் பாவம் நம்ம சமந்தா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவங்க ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், எப்படி சமைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அவங்களுக்கு ஒரு துளி கூட ஐடியாவே இல்லைங்க. ஆனால் அந்த 2வது மருமகளும் பக்காவா அப்பா அம்மா வளர்ப்பில் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு வளர்ந்தவன். சுருக்கமாக சொன்னால் ஒருத்தர் ஃபேமிலி சென்டிமெண்ட் சிலபஸில் கோல்டு மெடல் வாங்கின டாப் ஸ்டூடெண்ட்டுங்க. அவ்வளோதான் அனிமல் மோடுக்கு மாறின நம்ம சமந்தா நேராக பெட்ரூம்குள்ளே போய் ஊரில் இருக்கிற தன்னோட ரைட் ஹேண்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறாங்க. ஏய் எப்படியாச்சும் உடனே இங்கே கிளம்பி வரியாடி, எனக்கு இங்கே ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியல, இதான் நல்ல சமைப்பல்ல, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுடி. சின்ன வயசுல இருந்தே அனாதையாக வளர்ந்தவளுக்கு இப்போ தான் ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, எப்படியாச்சும் இங்கே நான் ஒரு நல்ல மருமகன் பேர் எடுக்கணும்டி அப்படின்னு செம இன்னசென்ட்டாக ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டோ, அடி பாவி என்னாலலாம் அங்கே வர முடியாதுப்பா, என் புருஷன் என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டார், அவருக்கு காலையில் டீயில் இருந்து நைட்டு சாப்பாடு வரைக்கும் நான் தான் பார்த்து பார்த்து பண்ணணும், ஸோ நோ சான்ஸ் அப்படின்னு கையை வச்சிடுறா. ஏய் நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்டி, நாம் அந்த அநாத ஆசிரமத்தில் ஒன்றா இருக்கும்போது உனக்கு சாக்லேட்டில் இருந்து அத்தனையும் நான் தானே வாங்கி தந்தேன், இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடச்சி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இப்படி கைவிட்டுடி அப்படின்னு செம எமோஷ்னலாக பேசி அநாத சென்டிமெண்ட்டை கிளப்பி அவங்க ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம சமந்தாவோட எமோஷனல் டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த ஃப்ரெண்டும் போதுண்டி நடிக்காத, நான் வரேன், உனக்கு சமையலில் இருந்து அத்தனை ஹெல்ப்பையும் நான் அங்கே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு வழியாக க்ரீன் சிக்னல் காட்டிடுறாங்க. சமந்தாவோட பேச்சை கேட்டு அவங்களோட தோழியும் அந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. ஆனால் அவளை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் மாமியார் டீம் மோப்பம் பிடிச்சிடுமே, அதனால் அவளை அந்த வீட்டுக்குள்ளே தங்க வைக்காம தனியாக ஒரு சீக்ரெட் இடத்துல, அதாவது ஒரு ரூம் போட்டு ரகசியமாக தங்க வைக்கிறாங்க நம்ம சமந்தா. ஆமாங்க, அந்த தோழியை நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு லாட்ஜில் ரகசியமாக தங்க வைக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா இவ யார் எதுக்கு வந்தா அப்படின்னு மாமியார் ஆர்மி மரண இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிளானை சொதப்பிடும்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட மனசில் இடம் பிடிக்கணும்னா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து சமைக்கணும். ஆனால் நம்ம சமந்தாவுக்கு கரண்டியை தூக்கவே தெரியாதுல்ல. இங்கே தாங்க அந்த லாட்ஜில் தங்கியிருக்கிற நம்ம தோழி ஒரு மரண மாச ஐடியா கொடுக்குறாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அதை அத்தனையும் நான் இங்கே லாட்ஜில் ரூமில் செஞ்சு பக்காவாக பார்சல் பண்ணி உன் கையில் தந்துடுறேன், நீ அதை அப்படியே நைஸாக வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இதை நான் தான் பார்த்து பார்த்து சமைச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோட தட்டிலையும் பரிமாறி சீன் போடு. டேஸ்ட்டில் மயங்கி மொத்த குடும்பம் உன் காலில் விழுகலை, நான் என் பேரை மாற்றிக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிளான் படி விடியற்காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி நம்ம தோழி லாட்ஜில் சமையலை முடிச்சு கமகமன் கேரியரில் பார்சல் பண்ணி சமந்தா கையில் ஒப்படைச்சிடாங்க. நம்ம சமந்தாவும் விடிஞ்சதும் நல்ல பக்தி பழமாக குளிச்சுட்டு டைனிங் டேபிளில் அந்த சாப்பாட்டை எடுத்து வச்சு, இதோ விடியற்காலையிலே எழுந்திரிச்சு நான் கஷ்டப்பட்டு கைப்பக்குவமாக சமைச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் நம்ப வைக்கிறாங்க. பூஜை புனஸ்காரன் எல்லாத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ணி நானும் ஒரு பக்கா குடும்ப பெண் தான் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கிட்ட ஓரளவு மார்க் வாங்கிறாங்க. இப்படியே ஒரு நாளும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. தினமும் நைட்டானா சமந்தாவும் அவங்க ஃப்ரெண்டு ஃபோனில் மீட்டிங் போட்டுட்டு நாளைக்கு காலையில் என்ன மெனு என்ன சமைக்கலாம் அப்படின்னு அடுத்த ஸ்கெட்சை ரெடி பண்ணுவாங்க. இப்படி சமையல் கடத்தல் மிஷன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் நம்ம சமந்தா மார்க்கெட்டில் அசால்ட்டாக காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க சீனே மாற ஆரம்பிக்குது. சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் நம்ம சமந்தாவை தூரத்தில் இருந்து கண்ணிமைக்காமல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல சமந்தாவுக்கு லைட்டாக குழப்பம், யார் இவன் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறானா இல்லை தச்சையிலாக வரானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சில பல சந்து பொந்துக்குள்ளே புகுந்து அவனை டைவெர்ட் பண்ணி பார்க்குறாங்க.
ஆனால் அந்த ஆள் அசரவே இல்லையே. எக்ஸ்பெக்ட் மாதிரி கரெக்டாக சமந்தாவோட பேக்ரவுண்ட்லேயே டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஓஹோ, அப்போ தம்பி நம்மளை தான் ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம சமந்தா பயந்து ஓடலைங்க. நேரம் அவங்ககிட்டே மாசா போய் நின்று காலரை தூக்கி விடுறாங்க. யாரா நீ, எதுக்குடா என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சமந்தா கேட்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லிட்டு, உன் பேர் ஜான்சி தானே அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே நம்ம சமந்தாவுக்கு உள்ளுக்குள்ளே பொறி பறக்குது. ஆனால் வெளியில் செம கோவத்தை காட்டி, உனக்கு ஜான்சியை பற்றி தெரியணுமா இல்லை என்னை பற்றி தெரியணுமா, முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு ரவுடி டோனில் எதிர்றாங்க. அதுக்கு அவன், இல்லை உங்களை பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்படியே ஜான்சி மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஒருவேளை ஜான்சியாக இருந்தால் என்கிட்ட ஒத்துக்குங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நைஸாக விட்ட போடுறாங்க. ஆனால் நம்ம சமந்தா அசருவாங்களா, நான் ஜான்சியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இதோட ஓடி போயிரு, இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வந்த உன் சாவுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு நடு மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம அவனுக்கு மரண வார்னிங் கொடுக்குறாங்க. இதை பக்கத்தில் நின்று பார்த்த அவங்க தோழி ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. உடனே அவன் எவனோ லூசு பைய, வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நைஸாக மேட்ரை மாற்றிட்டு நகர்றாங்க நம்ம சமந்தா. ஆனால் இங்கே தாங்க கதையில் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம சமந்தா கிட்ட திட்டு வாங்கிட்டு போனான்ல அந்த ஆள், அவன் நேராக எங்கே போகிறான் தெரியுமா, சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளங்க. அங்கே ஜெயிலுக்குள்ளே கம்பிகளுக்கு பின்னாடி கருணா அப்படின்ற ஒரு பயங்கரமான வில்ல உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி போய் நிற்கிற இவன், கருணா நான் ஜான்சியை பார்த்தேன்டா, பார்க்குறதுக்கு அப்படியே அவளை மாதிரியே இருக்கா, ஆனால் அவள் என்னை மிரட்டிட்டு போகிறா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குடா அப்படின்னு ஒரு வீடியோ கொளுத்தி போடுறான். அவ்வளோதாங்க, ஜெயிலில் இருக்கிற அந்த கருணாவுக்கு ஜான்சின்ற பேரை கேட்கவுமே கண்ணில் அப்படி ஒரு வெறி ஏறுதுங்க. அவன் சொன்னதை கேட்டுட்டு ஜெயிலில் இருக்கிற அந்த கருணா ஒரு பயங்கரமான கிரிமினல் ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன தெரியுமா, நீ ஜான்சியை பார்த்தது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ மறுபடி அவகிட்ட போ, ஒருவேளை அவள் ஜான்சியா இல்லைன்னா அவளை நீ ஸ்பாட்லேயே ஃபினிஷ் பண்ணிவிடு, ஆனால் அவள் நிஜமாவே ஜான்சியாக இருந்தால் அவள் உன்னை ஸ்பாட்லேயே கொலை பண்ணிவிடுவாள், இதை வச்சு அவள் ஜான்சியா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நான் மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணி அவள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கிளம்புறாங்க. ஆனால் இங்கே நம்ம சமந்தாவுக்கு இதெல்லாம் தெரியுமா, அவங்க பாட்டுக்கு தான் தோழி ஹெல்ப்போட விடிய காலையில் லாட்ஜில் சாப்பாடை ரெடி பண்ணி சமையல் கடத்தல் 2.0 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த சாப்பாட்டு கேரியரை நைஸாக வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க நம்ம சமந்தா. அவங்க நினைப்பு எல்லாமே இன்னைக்கு என்ன டிஷ் வச்சு மாமியார் குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. பிளான் படி சமந்தா அந்த லாட்ஜ் சாப்பாட்டு கேரியரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கைமாத்துற அந்த சமயம் திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஒரு விசித்திரமான வண்டி சத்தம் கேட்குதுங்க. நம்ம சமந்தாவுக்கும் டக்குன்னு ஸ்பைடர் சென்ஸ் ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா விடியற் காலையில் இந்த டைமில் யார் இங்கே வண்டி ஓட்டிட்டு வரா அப்படின்னு லைட்டாக டவுட் ஆகி நைஸாக ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே தாங்க பிக்சரே மாறுது. 4-5 பேர் கொண்ட ஒரு கேங் அந்த வீட்டுக்கு பின்னாடி பயங்கரமான ஆயுதங்களோட ரகசியமாக வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு மார்க்கெட்டில் வச்சு சமந்தா கிட்ட மரண அடி வாங்கிட்டு ஓடனான்ல, ஜெயிலில் போய் கருணா கிட்ட ஐடியா கேட்டானே, அதே மர்ம நபர் தாங்க இப்போ ஒரு அடியாட்கள் கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து நம்ம சமந்தாவுக்கு நேராக முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம சமந்தா அவனை பார்த்ததுமே பதறாமல், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆள் கேட்குறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, நீ ஜான்சியா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு. நம்ம சமந்தாவும் அசராமல், நான் ஜான்சியும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது, கிளம்புடா அப்படின்னு சொல்ல, அப்போ அதுக்கான பதில் இப்போவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 பேரும் மொத்தமாக சேர்ந்து நம்ம சமந்தாவை அட்டாக் பண்ண பாயிறாங்க. அவ்வளோதாங்க. அது வரைக்கும் புடவையை கட்டிட்டு விடியற் காலையில் பூஜை பண்ணிட்டு மாமியாருக்கு பயந்து அடக்க ஒடுக்கமாக குடும்ப பெண்ணாக சீன் போட்டுட்டு இருந்த நம்ம சமந்தா சண்டைன்னு வந்த உடனே அப்படியே அனிமல் மோடுக்கு மாறுறாங்க. கையில் சிக்கிற கரண்டி கடாய் கத்தினி அத்தனையும் வச்சு வர்றவங்களை எல்லாம் நடு வீட்டிலே வச்சு அக்கா பிரித்து மேய்றாங்க. அடி வாங்கிட்டு ஓடுன அந்த மர்ம நபருக்கு இப்போ மேட்ரு பக்காவாக புரியுதுங்க. டேய், அவள் சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்திருந்தா இந்நேரம் செத்து சுண்ணாம்பா போயிருப்பா, அவள் ஒரிஜினல் ஜான்சியாக இருக்க போய் தான் நம்மளை திருப்பி அடிக்கிறா, அக்கா பிரிஞ்சு மேய்ஞ்சிருக்கா அப்படின்னு அவனுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. மூச்சு வாங்க நேராக மறுபடியும் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே ஓடுறான். கம்பிகளுக்கு பின்னாடி வெறியோட காத்துக்கிட்டு இருக்க அந்த வில்லன் கருணாவை பார்த்து, கருணா நான் பார்த்தது 200% உண்மைதான்டா, அவன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜான்சி தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு விஷயத்தை போடுறான். இங்கே ஜெயிலில் இருக்கிற நம்ம வில்லன் கருணா சாதாரண புலி இல்லைங்க, செம கிரிமினல் புலி. ஜான்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் ஜெயிலை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரண பிளானை போடுறான். ஜெயிலுக்குள்ளேயே ஒருத்தனை கொன்று போட்டுட்டு அங்கே இருக்கிற கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த விபத்தில் மொத்தம் 19 கைதிகள் ஸ்பாட்லே காலி. இப்போ போலீஸ் ரெக்கார்டில் இறந்து போன அந்த 19 பேரில் நம்ம கருணாவும் ஒருத்தன் அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணிட்டு சட்டத்தோட கண்ணில் மண்ணை தூவி ஜெயிலில் இருந்து தப்பிச்சு மாசா வெளியே வராங்க கருணா. ஆனால் இங்கே சீன் கட் பண்ணா விடியற் காலையில் நம்ம சமந்தா அந்த ரவுடி கேங்க அக்கா பிரிஞ்சு மேய்ஞ்சு ஓட விரட்டினாங்கல்ல, அதை அந்த லாட்ஜில் தங்கியிருந்த அவங்க தோழி நேரில் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி வாயடைச்சு நிற்கிறாங்க. டேய், யாருடி நீ, சமையல் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ரவுடிங்க மண்டையை உடைக்கிற, உனக்கு பின்னாடி என்னடி கதை இருக்குது அப்படின்னு மரண பயத்தில் கேட்குறாங்க. நம்ம சமந்தா சுற்றி முற்றி பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் இதை யார்கிட்டையும் சொல்லிடாதடி அப்படின்னு கெஞ்சிர டோனில் ஆரம்பிச்சு இத்தனை நாளாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த தன்னோட அந்த வெறித்தனமான ரத்தமும் சதையும் கலந்த கடந்த கால ஃப்ளாஷ்பேக் கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. கதை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா, ஒரு அநாத ஆசிரமத்தில் தாங்க.
நம்ம சமந்தாவும் அவங்களோட இந்த தோழியும் சின்ன வயசுல அந்த ஆசிரமத்துல ஒண்ணா கையை பிடிச்சிட்டு வளர்ந்தவங்க தாங்க. பொதுவா இந்த அனாதை ஆசிரமத்துல என்ன நடக்கும்? குழந்தைங்க இல்லாத குழந்தை வேணும்னு ஆசைப்படுற நல்ல அப்பா அம்மாக்கள் வந்து தங்களுக்கு பிடிச்ச குழந்தைய தத்தெடுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க. அதுதான் உலக வழக்கம். அந்த ஆசிரமத்துக்கு வந்த ஒரு நல்ல தம்பதி நம்ம சமந்தாவோட ஃப்ரெண்ட் சின்ன வயசுல தத்தெடுத்துட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவளுக்கு ஒரு அழகான அன்பான குடும்பமும் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவளோட லைஃப் அப்படியே பக்கா ஸ்மூத்தா மாறி இன்னைக்கு அவள் புருஷன் சமையல்னு செட்டில் ஆயிட்டா. ஆனா இங்க நம்ம சமந்தா கூட இருந்த ஒரே ஒரு உசுறு தோழியும் தன்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கர சோகத்துல அந்த ஆசிரமத்துல தனியா மாட்டிக்கிறான். அங்கதாங்க கதையோட மிகப்பெரிய கொடுமையே நடக்குது. அந்த அனாதை இல்லத்துல ஒரு வார்டன் இருந்திருக்கான். அவன் மனுஷனே கிடையாதுங்க, மிருகம். சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது, தப்பா தொடுறதுன்னு ஏகப்பட்ட அசிங்கமான வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்கான். இங்க இருந்தா நம்மளை நாசமாக்கிடுவான்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம சமத்தா சின்ன வயசுலயே இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நாள் நைஸா அந்த அனாதை இல்லத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு வந்தா மட்டும் போதுமாங்க, பசிக்குமே சாப்பாட்டுக்கு கிடைச்ச வேலையை செய்றாங்க. தூங்குறதுக்கு இடம் இல்லாம பிளாட்ஃபாரத்துல இருந்து கிடைச்ச இடத்துல எல்லாம் படுத்து தூங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் மரண போராட்டத்தோட தாங்க கடந்திருக்காங்க நம்ம சமத்தா. கடைசியா ஒரு வழியா அவங்களுக்கு ஒரு லாட்ஜில் வேலையும் கிடைக்குது. அப்பாடா, இப்பதான் லைஃப்ல செட்டில் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சா அங்கேயும் விதி விளையாடுதுங்க. அந்த லாட்ஜுக்கு வர சில பொறுக்கி பசங்க சமந்தாவை ரொம்ப தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அனாத பொண்ணு தானே அப்படின்னு நினைச்சு தினம் தினம் அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. உலகமே அவளுக்கு நரகமா மாறி நிற்குதுங்க. நம்ம சமந்தா இப்படி சுத்தி நாலா பக்கமும் ஆபத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கும் போதுதான் அந்த பெரிய என்ட்ரிங்க. அந்த ஊர் காட்டுக்குள்ள ரகசியமா மறைஞ்சிருந்து அங்க நடக்கிற அநியாயங்களை சர்வாதிகாரத்தையும் வேரோட அழிக்கணும்னு ஒரு பயங்கரமான அண்டர் கிரவுண்ட் புரட்சி கூட்டம் ஒன்று செயல்பட்டு இருக்கு. ஒரு நாள் போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர அந்த அண்டர் கிரவுண்ட் புரட்சி கூட்டத்தை சேர்ந்த சில பேர் நைஸா நம்ம சமந்தா வேலை செய்யற அதே லாட்ஜுக்குள்ள வந்து பதுங்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம சமந்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். யாரா இவனுங்க கத்தியும் கையுமா சுத்துறாங்க அப்படின்னு புதுசா பாக்குறாங்க. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த மரண மாஸ் கூட்டத்துல 2-3 பெண் சிங்கங்களும் இருக்காங்க. அந்த பெண்கள் துப்பாக்கியை தூக்கிட்டு எவனுக்கும் பயப்படாம எவ்வளவு தைரியமா பேசுறாங்க, எவ்வளவு கெத்தா இருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம சமந்தா மனசுக்குள்ள பெரிய ஏக்கமே வருதுங்க. நாம ஏன் இன்னும் அழுதுகிட்டே பயந்துகிட்டே வாழணும்? நாமளும் இவனுங்க மாதிரி மரண மாசா தைரியமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனம் அவங்களுக்குள்ள பிறக்குது. அவ்வளவுதாங்க, இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த பயத்தை எல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி தூர போட்டுட்டு செம தைரியத்தை வள வச்சுக்கிறாங்க நம்ம சமந்தா. இனிமே எவனாவது என்கிட்ட தப்பா நடக்க வந்தா அவ்வளவுதான், அவனுக்கு சங்கு ஊத வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு வெறியோட தன்னை டார்ச்சர் பண்ண நினைச்சவங்களுக்கு பாடம் புகட்ட நம்ம சமந்தா ரெடி ஆகுறாங்க. அதே மாதிரி அந்த லாட்ஜில் வேலை செய்யற ஒரு பொறுக்கி பைய வழக்கம் போல நம்ம சமந்தா கிட்ட ரொம்ப அசிங்கமா தப்பா நடக்க வராங்க. ஆனா இந்த தடவை அவன் வந்தது யமங்கிட்டன்னு அவனுக்கு தெரியலையே. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த நம்ம சமந்தா இதுக்கு மேல உன்னை விடக்கூடாதுடா அப்படின்னு அவனை அப்படியே தூக்கி போட்டு சொருகுறாங்க. ஸ்பாட்லயே அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகுது. தன்னை தப்பா தொட வந்தவனை ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டதுக்கு அப்புறம் தான் சமந்தாவுக்குள்ள இருந்த ஒரிஜினல் தைரியமே வெளியே வருதுங்க. நாமளும் இவனுங்க கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நேரா அந்த புரட்சி கூட்டத்துல போய் கெத்தா ஜாயின் பண்றாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அநியாயத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் எதிராக சண்டை போடுற ரெபல்ஸ். அதனால எப்பவுமே போலீஸ் கண்ணில் படாம ஆழமான காட்டுக்குள்ள ரகசிய கேம்ப் போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப சமந்தாவுக்கு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வச்சு கத்தி சுத்துறது, துப்பாக்கி சுடுறதுன்னு அண்டர் கிரவுண்ட் வார்ஃபார் ட்ரைனிங் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. பிளான் படி ஊருக்குள்ள இறங்கி அநியாயக்காரங்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு விடியறதுக்குள்ள மறுபடியும் காட்டுக்குள்ள வந்து பதுங்குறது தான் இந்த ரெபல் கேங்கோட ஸ்டைல். ஆனா இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைவனா இருந்தது வேற யாருமே இல்லைங்க, நம்ம வில்லன் கருணா தான். ஆரம்பத்துல கொள்கை கோட்பாடுன்னு பேசிட்டு இருந்த கருணா போக போக அப்படியே மாறுறான். ஏன்னா மனிதனோட பலவீனமே பணம் தானே. அவனுக்குள்ள பயங்கரமான பணத்தாசை வருதுங்க. மக்களுக்காக போராடுறன்னு சீன் போட்ட கருணா ஒரு கட்டத்துல யாருக்கு எதிராக சண்டை போட்டானோ அதே அதிகார வர்க்கத்துக்கிட்டே கோடி கோடியா பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதனால அந்த புரட்சி கூட்டத்தோட ஒரிஜினல் கொள்கையும் லட்சியமும் எல்லாம் காத்துல பறக்க விடப்படுதுங்க. பணத்தாசை பிடிச்ச அந்த கருணா அதிகார வர்க்கத்துக்கிட்ட காசை வாங்கிட்டு நம்ம சொந்த ஆளுங்களையே ஸ்கெட்ச் போட்டு போட்டு தள்ளுறாங்க. அப்படின்ற அந்த பயங்கரமான உண்மை நம்ம சமந்தாவுக்கு தெரிய வருது. இவன் நம்ம தலைவனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவனை இப்படியே விட்டா எல்லாரையும் காலி பண்ணிடுவான் அப்படின்னு முடிவு பண்ணி சமந்தா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. கருணா ரகசியமா பதுங்கி இருந்த இடத்த அக்கா போலீஸுக்கு காட்டி கொடுத்துறாங்க. போலீஸும் அதிரடியா காட்டுக்குள்ள புகுந்து அந்த மரண வில்லன் கருணாவை அரெஸ்ட் பண்ணி கம்பிக்கு பின்னாடி தள்ளுறாங்க. அப்படித்தாங்க நேத்து வரைக்கும் காட்டுக்குள்ள கத்தியும் துப்பாக்கியுமா சுத்தின அந்த கேங்ஸ்டர் ஜான்சி இன்னைக்கு புடவையை கட்டிக்கிட்டு தன் புருஷன் வீட்டுல சமையல் செஞ்சு அடக்க ஒடுக்கமான நல்ல மருமக அப்படின்ற பேரை எடுத்துட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு ரத்தமும் சதையும் கலந்த கடந்த காலத்தை தான் நம்ம சமந்தா தான் தோழிகிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. உன்னோட லைஃப் சின்ன வயசுல தத்தெடுத்ததால ரொம்ப நார்மலா அழகா மாறிடுச்சு. ஆனா என்னோட லைஃப் அப்படி இல்லை. ஆரம்பத்தில இருந்து ஏகப்பட்ட வழிகளும் துரோகங்களும் நிறைந்த ஒரு நரகமான லைஃப் தான் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இத்தனை வருஷமா மனசுக்குள்ள வச்சிருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு தன்னோட தோழிகிட்ட அழுது ஃபீல் பண்றாங்க நம்ம சமந்தா. இன்னொரு பக்கம் என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அந்த ஜான்சியை சும்மா விட மாட்டேன், அவ இப்போ எந்த பேர்ல எந்த வேஷத்துல ஒளிஞ்சிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடுவேன் அப்படின்ற வெறியோட சமந்தா இருக்கிற இடத்த நோக்கி ஏமா மாதிரி நெருங்கி வந்துட்டாங்க கருணா.
சமந்தாவை பார்த்த உடனே கருணாவோட கண்ணில் வஞ்சமும் காமமும் ஒன்றா சேர்ந்து மின்னுதுங்க. அப்படியே மெதுவாக நடந்து வந்து நம்ம சமந்தா முன்னாடி நின்று அவன் பேசுகிற டைலாக் இருக்கேன், அசல் சைக்கோத்தனங்க அது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஜான்சி? என்னால் நம்பவே முடியல. அந்த லாஜிக்குள்ளே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது நான் தான். உன்னை எப்படியாச்சும் அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டு இப்போ ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டு நிற்கிறியடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம சமந்தாவுக்கு கோபம் பொங்குனாலும் இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படிங்க. தான் குடும்பத்தோட நிம்மதி கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஈகோவை எல்லாம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு கருணா கிட்ட ரொம்பவே இறங்கி போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. கருணா, நீ எனக்கு பண்ண அத்தனை துரோகத்தையும் டார்ச்சரையும் நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். இப்போ எனக்கும் கல்யாணமாகி ஒரு அழகான குடும்பம் இருக்குது. என்னை விட்டுடு, என்னை நிம்மதியாக என் வாழ்க்கையை வாழ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமந்தா அழுது கெஞ்சிறதை பார்த்த உடனே அந்த மரண வில்லன் கருணாவோட மனசில் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியுதுங்க. சரி பொழைச்சிப்போ, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான வாழ்க்கையை நீயே வாழு, இனிமேல் உன்னை நான் தொந்தரவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அங்கேருந்து விட்டு கொடுத்து கிளம்புறாங்க. கருணா வெளியில் வேணாம், சரி பொழைச்சிப்போ அப்படின்னு நல்லவ மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகலாங்க. ஆனால் அவனுக்குள்ள சமந்தாவை எப்படியாச்சும் அடையணுன்ற அந்த வெறி இன்னும் அடங்கவே இல்லைல்ல. ஏன்னா அன்னைக்கு காட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம ஜான்சி அவன் ஒரு கேவலமான வக்கரமான பார்வையில் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவனுக்குள்ள அதே வக்கர புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நம்ம சமந்தாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? தான் ஒரு காலத்தில் பயங்கரமான கேங்ஸ்டர் ஜான்சியாக இருந்தவ, கூலிப்படையில் வேலை செஞ்சவ அப்படின்ற அந்த ரத்தக்கரை படிஞ்ச கடந்த காலம் அவங்க புருஷனுக்கோ அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. இப்போ சமந்தா ரொம்ப பயபக்தியா குடும்ப குத்து விளக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சமந்தாவோட இந்த பயத்தை தான் அந்த மாஸ்டர் மைண்ட் கருணா கரெக்டாக காய் நிறுத்த பயன்படுத்துகிறாங்க. ஏய் ஜான்சி, நீ ரொம்ப அமைதியாக வாழணும்னு ஆசைப்படுற இல்லை, ஆனால் உன்னோட இந்த பழைய கேங்ஸ்டர் கதையும் கூலிப்பட ரகசியத்தும் இப்போவே உன் புருஷன் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி நம்ம சமந்தாவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக சமந்தா வீட்டில் அவங்க நாத்தனாருக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு மண்டபமே பிஸியாக இருக்கும்போது நம்ம சைக்கோ கருணா உள்ள நுழையிறாங்க. யாராவது கேட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சமந்தாவோட சொந்த மாமா அப்படின்னு ஒரு போலி ஐடென்டிட்டியோட வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். ஆனால் சமந்தாவுக்கு மட்டும் தனியாக வச்சு ஒரு மரண பயத்தை காட்டுறான். யாரும் பார்க்காத கேப்பில் சமந்தாவை உரமாக கூட்டிகிட்டு போய் கருணா கொடுக்குற டார்ச்சர் இருக்க, அதுதாங்க அசல் சைக்கோத்தனமே. ஒழுங்கு மரியாதையாக என் கூட வந்துரு ஜான்சி, உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா எனக்கு என்ன, நீ என் கூட வந்தே ஆகணும். அப்படி நீ வரலன்னா நீ யாரு, உன்னோட கூலிப்பட பின்னணி என்னன்ற மொத்த உண்மையை இப்போவே இந்த மண்டபத்தில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் உடச்சிடுவேன், உன் வாழ்க்கை நடுத்தருவுக்கு வந்துடும், ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தங்கச்சியோட மங்களகரமான கல்யாணம் மேலே சத்தம் கேட்குதுங்க. இன்னொரு பக்கம் காதுக்குள்ள இந்த சைக்கோவோட கொடூரமான மிரட்டல் சத்தமும் கேட்குது. தான் குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுன்னு இத்தனை நாளாக அமைதியாக இருந்த நம்ம சமந்தாவுக்கு ஒரு கட்டத்து மேலே பொறுமை மொத்தமாக பறந்து போயிடுதுங்க. சரி, கெஞ்சினதெல்லாம் போதும், வேற வழியே கிடையாது. சாந்தமாக இருக்கிற சமந்தாவை இருந்தால் தானே உனக்கு இந்த திமிரு. இனிமே உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது பழைய கேங்ஸ்டர் ஜான்சிடா அப்படின்னு அவங்க கண்ணில் அந்த பழைய ரத்த வெறித்தனம் திரும்ப வருது. இனிமே இவனை சும்மா விட்டா சரிப்பட்டு வராது, யார்கிட்டயாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம சமந்தா யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த செம ரூட் ஞாபகம் வருதுங்க. அவங்க புருஷனோட தம்பி, அதாவது நம்ம சமந்தாவோட கொழுந்த, அவன் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்க. நேராக அவர்கிட்ட போய் இத்தனை நாளாக மூடி மறைச்ச அத்தனை ரத்தக்கரை படிஞ்ச உண்மைகளையும் கொட்டி உடைக்கிறாங்க நம்ம சமந்தா. தம்பி, நான் சாதாரண பொண்ணு இல்லை, ஒரு காலத்தில் அண்டர்கிரவுண்ட் கூலிப்படையில் ஜான்சின்ற பேரில் மரண வேட்ட ஆடினவன் நான் தான். அந்த படையோட மெயின் தலைவன் தான் இந்த கருணா. அன்னைக்கு அவனை நான் தான் போலீஸில் காட்டி கொடுத்தேன். இப்போ அவன் ஜெயிலுக்குள்ளே சிலிண்டரை வெடிக்க வச்சு தான் செத்துட்டதா ஒரு ஃபேக் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வெளியே வந்துட்டான். அரசாங்க கண்ணில் அவன் செத்தவன், ஆனால் நிஜத்தில் அவன் உயிரோட தான் இருக்கான். நம்ம குடும்பத்தையே அழிக்க ஸ்கெட்ச் போட்டு சுற்றுறான், எப்படியாச்சும் அவனை அரெஸ்ட் பண்ண தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் தம்பிக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் புருஷங்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம சமந்தா நேராக புருஷங்கிட்ட போய் அழுதுகிட்டே தான் யாருன்ற மொத்த உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த அப்பாவி கணவன் லைட்டாக ஷாக் ஆகி ஃபீல் பண்ணாலும் உடனே சமந்தாவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, பரவாயில்லடி, உன் கடந்த காலம் எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் இப்போ நீ என் பொண்டாட்டி, அந்த பொறுக்கி கருணாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெத்தா நிற்கிறாங்க. இப்போ சமந்தாவுக்கு பின்னாடி அவங்க புருஷனும் போலீஸ் தம்பி அண்ணனும் தம்பிமா ஒன்று வந்து நிற்கிறாங்க. நம்ம குடும்பத்து மேலே கை வைக்க பார்த்த அந்த சைக்கோ கருணாவை மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நாலா பக்கமும் வளவரியுதுங்க. அவங்க பிளான் என்ன தெரியுமா? ஜெயிலில் நடந்த ஒரு சின்ன விபத்தில் கருணா செத்து போயிட்டான்னு போலீஸ் ரெக்கார்டில் ஆல்ரெடி ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அவன் உயிரோட தான் சுற்றுறான்ற அந்த பயங்கரமான உண்மையை இப்போ அந்த போலீஸ் தம்பி டிபார்ட்மெண்ட் ரீதியாக மேலதிகாரிக்கு கொண்டு போக ரெடியாகிறான். செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்க வச்சு கருணாவோட அந்த போலி மரண நாடகத்தை அக்கா கிழிச்சு தொங்க விட அண்ணனும் தம்பியும் ஸ்கெட்ச் போடுறாங்க. அடே, இவன் செத்துட்டதா ஃபைல் க்ளோஸ் பண்ணீங்க, இவன் எப்படிடா வெளியே சுற்றுறான் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டே அதிர உடனே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிளம்பி போய் அசல் கிரிமினல் கருணாவை ஸ்பாட்லேயே வச்சு அப்படியே தூக்கிடுறாங்க. ஆனால் உள்ளே போன கருணாவுக்கு டக்குன்னு அத்தனையுமே புரிய வருதுங்க. நம்மளை போட்டோ எடுத்து உள்ள தள்ளினது வேற யாருமே இல்லை, அந்த ஜான்சி போட்ட மாஸ்டர் பிளான் தான் அப்படின்னு அவனுக்குள்ள வெறித்தனம் தலைக்கிறது. அவன் சாதாரண ஆளிலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் லீடர் போலீஸ் கஸ்டடியிலேருந்தே மறுபடியும் தப்பிச்சு வெளியே வராங்க. கருணா அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு சமந்தாவோட வீட்டை சுற்றி வளைக்கும் போது தான் கதையில் அடுத்த மரண மாஸ் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க.
கருணா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சமந்தா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. இனிமே எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் ஒரு காலத்தில் இருந்த அந்த போராளி குழு ஜான்சியா இருந்த அந்த வாழ்க்கை இப்போ கருணா போடுற மிரட்டல்னு அத்தனை விஷயத்தையும் அக்கா பிரிச்சு போடுறாங்க. அந்த குடும்பமே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷாக் ஆகி நீ இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சியா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க. குடும்பத்தோட மொத்த சப்போர்ட் இப்போ நம்ம சமந்தாவுக்கு கிடைச்சாச்சா? இங்கே வெளியில் அந்த சைக்கோ கருணா தான் கூலிப்பட ஆளுங்களோட வெறித்தனமாக வந்து கேட் முன்னாடி நிற்கிறான். ஆனால் உள்ளே காத்துக்கிட்டு இருந்தது சாதாரண குடும்பம் இல்லைங்க. இப்போ அது சமந்தா ஃபேமிலி கேங். எங்கள் வீட்டு பிள்ளை மேலே கை வைப்பியா அப்படின்னு நம்ம போலீஸ் தம்பி, புருஷன், ஏன் அந்த வீட்டோட பெரியவங்க முதற்கொண்டு எல்லாரும் துப்பாக்கிகளோட மாசாக வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க, டிஷும்னு 2 பக்கமும் புல்லட்டுகள் பறக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான கிளைமேக்ஸ் வார் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவ்வளோதான், ஜான்சி மோடுக்கு மாறின நம்ம சமந்தா அடியாட்களை எல்லாம் போட்டு அக்கா பிச்சு எறிகிறாங்க. துப்பாக்கி, கட்டை, சோஃபா, கத்தின்னு கையில் கிடச்ச எல்லாத்தையும் வச்சு ஏரியாவே ரத்த கலரையாக மாற்றுறாங்க. நம்ம சமந்தாவோட இந்த விஸ்வரூபத்தை அந்த சைக்கோ கருணாவால் தாங்க முடியலங்க. இவளை இப்படியே விட்டா நம்மளை காலி பண்ணிடுவா, எந்த பொண்ணை அடையணும்னு நினைச்சோமோ அவளே இப்படி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனம் தலைக்கேறி டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நம்ம சமந்தாவை நெஞ்சிலே சுட்டுறாங்க. டமார்னு குண்டு பாஞ்ச உடனே சமந்தா நில தடுமாறி கீழே விழுறாங்க. கருணா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோத்தனமான விகார சிரிப்போட அவங்க பக்கத்துல வராங்க. சமந்தா தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தைரியத்தையும் ஒன்னா திரட்டி கையில இருந்த அந்த கூர்மையான கத்தியை எடுத்து ஒரே போட கருணாவோட கழுத்திலே சொல்லுறாங்க. அவ்வளோதாங்க, கழுத்து நரம்பு கட்டாக்கி ரத்தம் பீச்சி அடிக்க அந்த மரண வில்லன் கருணா ஸ்பாட்லேயே துடிதுடிச்சு செத்து போகிறான். குடும்பமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட டாக்டர்ஸ் போராடி நம்ம சமந்தாவை மறுபடியும் உயிரோட மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அந்த வில்லன் கருணா செத்து அழிஞ்சதோட நம்ம சமந்தா வாழ்க்கையை சுற்றி இருந்த அத்தனை பில்லி சூனிய ஆபத்துன்னு எல்லா பிரச்சனையும் வேரோட முடிவுக்கு வரும். தன்னோட கடந்த கால ரத்தக்கரை படிஞ்ச ரகசியத்தை எல்லாம் ஓப்பனாக உடச்சி தான் குடும்பத்தை அழிக்க வந்த எமனையும் ஒத்தாளா நின்று வேட்டையாடி முடிச்சாச்சுங்க. என்னோட கடந்த காலத்தில் நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்கள் வீட்டு பொண்ணு, உங்கள் வீட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல மருமகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு தான் உயிரே பணைய வச்சு இந்த குடும்பத்து மேலே தனக்கு இருக்கிற அந்த புனிதமான அன்பை நிரூபித்து காட்டிட்டாங்க நம்ம சமந்தா. அண்ணன் தம்பி, மாமா, அத்தன் மொத்த குடும்பமும் சமந்தாவை தங்களோட நெஞ்சார அணைச்சி ஏற்றுக்கிறாங்க. கடந்த காலத்தில் ஜான்சியா எத்தனையோ நரகங்களை சந்திச்ச நம்ம நாயகி இப்போ எல்லா புயல்களையும் கடந்து தான் ஆசைப்பட்ட மாதிரி கள்ளங்கப்பட இல்லாத ஒரு தூய்மையான அழகான நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை தான் புருஷனோட சேர்ந்து வாழ தொடங்குறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது சொல்ல வர மெசேஜ் ரொம்பவே ஆழமானதுங்க. இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு பின்னாடி இன்னமும் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தையும், குறிப்பாக ஒரு பெண் அனாதையாக தனித்து நின்று போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ துரோகங்களையும் ஏகப்பட்ட அசிங்கமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றத இந்த டைரக்டர் ரொம்ப தெளிவாகவும் யதார்த்தமாகவும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காருங்க. இந்த விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.